அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு வாழ்க தாந்திரிக கலை வளர்க தாந்திரிக கலை. இப்போ நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல எதிரி இருந்துகிட்டே இருப்பான். சார் எனக்கு ஒரு எதிரி இருந்துகிட்டே இருக்கான் சார், என் பக்கத்து வீடு, என்னுடைய பங்காளி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிரி சார், எனக்கு தொழில எதிரி. இந்த மாதிரி எதிரிகள் ஓடணும். இல்லை எதிரி நம்ம கண்ணு முன்னாடியே அழணும். அவன் ஐயோ அம்மான்னு துடிக்கணும். நம்ம எதிரி ஐயோ அம்மான்னு துடிக்கணும். அப்ப தாந்திரிக ரீதியா என்ன பண்ணலாம்? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, கிரகங்களை சார்ந்தே தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கும். கிரகத்தை எப்படி ஏமாற்றி பரிகாரம் சொல்வது, இதுதான் தாந்திரிகம். இதுவே மாந்திரிகத்துல பாத்தீங்கன்னா, கிரகத்தை உள்வாங்கி அந்த மாந்திரிகம் சம்பந்தமான எச்சரிகள் சம்பந்தமான விஷயங்களை கொடுத்து விஷ்ணு மாயா, குட்டிச்சாத்தான், இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மாந்திரிகம். ஆனால் தாந்திரிகத்தில் எளிய முறை பரிகாரங்கள் நிறைய இருக்கு. எதிரிகளை ஓட ஓட விரட்ட, எதிரியினுடைய தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு. அப்ப எளிமையான ஒரு பரிகாரம் கொடுத்தாகணும். மக்களுக்கு எல்லாம் கேட்கிறாங்க, சார் எனக்கு எதிரி தொல்லை அதிகமா இருக்கு, இதை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம்? ஒண்ணு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். நம்மளுடைய வீட்டுல நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிரினுடைய பெயரை, சரிங்களா, எதிரினுடைய பெயரை என்ன பண்ணலாம், இந்த துவரம்பருப்போட சேர்த்து மிக்சியில பவுடர் மாதிரி அரைச்சு எறும்புகளுக்கு உணவா கொடுத்துடலாம். எறும்புகளுக்கு உணவா கொடுக்கலாம். இது ஒரு அருமையான ஒரு பரிகாரம் தான். என்னன்னா, சார் துவரம்பருப்போட பேர் ஒரு பேப்பர்ல எழுதி மிக்சியில ஓட்ட விடுங்க, அந்த பேப்பர் 2-3 கிளியும்ல, அதை கொண்டு என்ன பண்றீங்க, எறும்புகளுக்கு உணவா போடுங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்ல சார் இன்னும் எனக்கு எதிரி இது எனக்கு பத்தாது சார், இன்னும் வீரியமான ஒரு பரிகாரம் வேணும்னா, வெற்றிலை என்ன பண்ணணும், தெற்கு திசை யமன் திசையில வெற்றிலையில எதிரியோட பெயரை எழுதி அதுல 7 விதமான வண்ணங்களை தீட்டணும். எதிரியோட பெயரை பின்பக்கம் எழுதணும். வெற்றிலைக்கு பின்பக்கம் எழுதிட்டு முன்பக்கம் 7 விதமான வண்ணங்களை தீட்டி அதில் 3 கற்பூரம் வைத்து தெற்கு திசை யமன் திசை பார்த்து அந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சுங்க அப்படின்னா, எதிரி அழுவதும் எதிரி கஷ்டப்படுவதும் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது ஒரு தாந்திரிக பரிகாரம். சரி, இதையை தாண்டி இன்னொரு பரிகாரம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய எதிரி எப்பவுமே நம்மளை நோட் பண்ணிட்டே இருப்பான், கவனிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு எப்படி பிரச்சனையை கொடுக்கணும்? அப்ப ஜாதகத்துல சூரியன் நீசம், ஒரு கணக்கு எடுத்துக்கோ, ஜோதிடத்தை, சூரியன் நீசமா இருக்குன்னு வைங்க. அவன் ஜாதகம் நமக்கு தெரியாது, பட் சூரியன் நீசமாகவோ அல்லது சூரியனால அவனுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தா, தலைமை பண்புல கூட இருப்பான். அப்ப அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீபத்தினுடைய மூலமாக எதிரியை நம்ம கண்டிப்பா வெற்றி கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, தீபம் நம்ம கோயில்ல தான் ஏத்தணும்னு கிடையாதுங்க. கோயில்ல தான் தீபம் ஏத்தணும்னு கிடையாது. அரச மரம் அல்லது ஆலமரத்துக்கு கீழே. அப்போ சனி பகவான் தான் நமக்கு மெயின். அப்ப என்ன பண்ணணும்னா, தீபத்தை, அந்த மண் விளக்கை என்ன பண்ணணும்னா கருப்பு பெயிண்ட் அடிக்கணும். அந்த மண் விளக்குக்கு கருப்பு கலர் வர்ணம் பூசலாம். இப்ப பெயிண்ட் அடிக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஊமத்தக்காயினுடைய கறி பவுடரை சேர்த்து அந்த விளக்குல தடவி அதுல இழுப்ப எண்ணெயில தீபம் போடணும். எத்தனை தீபம் போடணும் அப்படின்னா, 7 தீபம் போடுங்க. 7 தீபம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரிகள் மிரண்டு ஓடுவார்கள். உங்ககிட்ட வம்பு வச்சுக்க மாட்டான். ஏன்னா அந்த விளக்குல இன்னொரு விஷயமா இருக்கு. அதனுடைய பெயரை வெள்ளை பேனாவோ அல்லது வெள்ளை இங்கிலையோ நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த விளக்குல எதிரிக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்கும். அவன் உங்ககிட்ட வம்பே வச்சுக்க மாட்டான். ஒரு 7 தீபம் என்ன திசையை பார்த்து போடணும் அப்படின்னா, தெற்கு திசைன்னு சொல்லக்கூடிய யமன் திசையை பார்த்து போட்டீங்கனாலே போதும். சரிங்களா? அப்ப எதிரிகளுக்கான ஒரு 3 விதமான பரிகாரம் சொல்லியிருக்கேன். துவரம்பர் பரிகாரம் சொல்லியிருக்கேன், எத்தலையில கற்பூர பரிகாரம், இந்த அகல் தீபம். சரிங்களா? இந்த 3 பரிகாரமே கண்டிப்பாக எதிரிகளை ஓட ஓட விரட்டும். சரி, அதுக்கு அடுத்து நம்மளுடைய பங்காளி, சரி எங்க சொத்தை எங்க அண்ணன் தம்பி எடுத்துட்டாங்க, எனக்கு பங்காளி சொத்து தான் சார் கொலநாசம், சிவன் சொத்து கொலநாசம் இல்ல. சிவன் சொத்து கொலநாசமே கிடையாது. அது தப்பா எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றாங்க. சிவன் சொத்து கொலநாசம் கிடையாது. பங்காளியினுடைய சொத்தை எவன் ஒருவன் அபகரித்து கொள்கிறானோ அதுவே குலநாசம். அப்போ அந்த பங்காளி முன்வந்தே நம்ம சொத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அண்ணன் தம்பி கிரகம்னு யார சொல்றோம்? அண்ணன் தம்பி இல்ல ஒரு நண்பர்கள் அப்படின்னா யார சொல்லுவோம்? அப்ப நம்ம எந்த கிரகத்தை சார்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு
எதிரிகளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுனா சனியும் ராகுவும். எதிரிகளாக இருக்கக்கூடிய கிரகம் சனியும் ராகுவும். அப்போ இந்த ராகு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடணும். எப்படி அதை ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னா, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பங்காளிகள் சொத்து தானே முன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீபம் தாங்க. இந்த தீபத்தினால ஒரு பலன் உண்டு. என்னன்னா, துவரம்பருப்பு போட்டு அந்த தீபம் ஏத்தணும். 11 தீபம் துவரம்பருப்பு போட்டு நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தீந்துரும். நார்மல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்தி எப்ப மாதிரி திரி போட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்தணும் 11 தீபம். சரி, இது எத்தனை வாரம் பண்ணலாம் புரியுதுங்களா? நம்ம செவ்வாயின்னு சொல்லக்கூடிய 9ஆம் நம்பர் 9 வாரம் நம்ம பண்ணிக்கலாம். 9 வாரம் பண்ணீங்கன்னா பங்காளிகள் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். இல்ல சார், எங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு. இந்த கோர்ட்டு கேஸ்னாலே நம்ம என்ன சொல்றோம், கோர்ட்டு வக்கீல். வக்கீல் வந்து புதன், புரியுதுங்களா? வக்கீல் புதன். அப்போ வழக்கு நடத்தக்கூடியவர் புதன். அப்ப இந்த புதன் பகவானுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஒண்ணும் இல்லைங்க, ஏழை மக்களுக்கு பாசி பயிர் வேக வச்சு அதை வந்து சாப்பிட கொடுக்கலாம். எப்படின்னா, ஒரு தொன்னையில வச்சு வழிநடக இருக்கவங்களுக்கு ஒரு பாசி பயிர் ஒரு கவர்ல போட்டு கூட பச்சை பாசி பயிருங்க, அதை வந்து நம்ம ஏழை மக்களுக்கு தானமா கொடுக்கும் பொழுது உங்களுடைய வழக்கு வேகமாக முடியும். இது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு வேகமாக முடியும். அதே போலதான் இந்த கணவன் மனைவி டிவோர்ஸ் கேஸ். சார், இந்த டிவோர்ஸ் கேஸ் எனக்கு முடியவே மாட்டேங்குது, இதை எப்படி முடிக்கலாம்? டிவோர்ஸ் கேஸை எப்படி முடிக்கலாம் சார்? ரொம்ப சிக்கல் சார். நாங்களும் கேஸ் போட்டு 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, எங்களால இந்த கேஸை முடிக்கவே முடியல. அப்ப நான் இதை வந்து எப்படி முடிக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டா சக்சஸ் ஆகலாம்? இப்ப கணவன் மனைவினா நான் சுக்கிரன் செவ்வாயின்னு சொல்லிடுவோம். அப்ப சுக்கிரன் செவ்வாய் இந்த இடத்துல ஒழுங்கா ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா ஆடைகளை சுக்கிரன்னு சொல்லிடுறோம், நிறத்துல செவ்வாய் சிகப்புன்னு சொல்லிடுறோம். அப்ப சிகப்பு நிற ஆடையை ஒரு ஆண் வந்து ஒரு 5 பெண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சேலை 5 பெண்களுக்கு சேலை வாங்கி கொடுத்தா அந்த வழக்கு சீக்கிரமா முடியும். இதுவே ஒரு பெண்ணாக இருந்தால் அவர்கள் என்ன பண்ணலாம்னா, ஆண் சொல்லக்கூடிய செவ்வாய், புரியுதுங்களா? அப்போ இந்த செவ்வாய் சம்பந்தமான பொருளை தானமா அந்த பொண்ணு கொடுக்கும் பொழுது அந்த வழக்கு வேகமாக முடியும், பிரிவை ஏற்படுத்தும், அந்த ஒரு வேகமா அந்த டைவர்ஸ் கேஸ் முடிஞ்சிடும். அப்ப பெண்கள் என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, வாழைப்பழம், செவ்வாழை பழத்தை தானமா கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ரோடோரமா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாழை பழத்தை தானமா கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வழக்கு வேகமாக முடிவுக்கு வரும். சரி, ஓகே, இது கணவன் மனைவி பிரச்சனைக்காக நம்ம சொல்றோம், இது டிவோர்ஸ்க்காக நம்ம சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்து குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும். சரி, இந்த குழந்தைங்க சார் நல்லா படிக்கவே மாட்டேங்கிறாங்க சார்னா, விநாயகர் கோயில்ல உங்க குழந்தைய கரெக்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு ஓரையில தூங்க வைங்க, இல்ல தியானம் பண்ண வைங்க, கண்டிப்பாக இந்த குழந்தை நல்லா படிக்கும். அதையும் தாண்டி ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னா, பச்சரிசியில வெண்பொங்கல் செஞ்சு பெருமாள் கோவில்ல தானமா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவும் நல்ல ஒரு எஜுகேஷனும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம குழந்தைகள் படிக்கிறதுக்காக கொடுத்துக்கலாம். சரி, அதே மாதிரி எங்களுடைய குடும்ப சொத்து எங்களுக்கு வரமாட்டேங்குது சார், குடும்ப சொத்து கிடைக்கவே மாட்டேங்குது சார், பிரச்சனையிலே இருக்கு சார், அண்ணன் தம்பி பிரச்சனை, மாமச்சனை பிரச்சனை, அத்தை மாமா பிரச்சனைன்னு ஒரே பிரச்சனையா இருக்கு சார், எங்களுக்கு இந்த சொத்து எங்க கைக்கே வர மாட்டேங்குது. அப்பனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரம் இருக்குல்ல, இந்த பச்சை கற்பூரத்தை நம்மளுடைய வெற்றிலை எப்படின்னா 7 வெத்தலை எடுத்துக்கணும். இந்த 7 வெத்தலையில அந்த பச்சை கற்பூரத்தை மடிச்சு நம்ம விபூதி மடிக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன பீஸா வச்சு 7 பீஸை மடிச்சு, சரிங்களா, அந்த பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், பங்காளி பிரச்சனை பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த 7 கற்பூரம், அந்த பச்சை கற்பூரத்தினுடைய வெத்தலை என்ன பண்றீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு கொண்டே கொடுங்க. சரிங்களா? ஆஞ்சநேயருக்கு இல்லையா, பச்சை கற்பூரம் வைத்து வெற்றிலையை சுற்றி அதை மாலையாக செய்து ஆஞ்சநேயருக்கு போட்டீங்கன்னா பங்காளி பிரச்சனை தீந்துருங்க. புரியுதுங்களா? உங்களுக்கே தெரியும், இப்போ துரியோதனுக்கும் நம்மளுடைய அர்ஜுனன், இந்த 2 ஃபேமிலிக்கும் என்ன பிரச்சனை இருந்துச்சு? மண்ணாலதான் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை உருவாக முக்கியமான காரணம் யாருன்னா பெண்ணு தான். புரியுதுங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய அந்த இடத்துல ஒரு தந்திரத்தை செய்யக்கூடிய ஒருவர் தேவைப்படுறார், அவர்தான் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ ஆஞ்சநேயனுடைய உதவி அந்த இடத்துல கண்டிப்பா வேணும். கேதுனுடைய உதவி இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த பச்சை கற்பூர மாலை நம்ம ஆஞ்சநேயருக்கு சாத்தணும் அப்படின்னா பங்காளிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து விடும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒரு தடவை போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. உங்க பங்காளி பேசாதால் கூட போன் பண்ணி, சரி இதை நம்ம சுமூகமா பேசிக்கலாம், வழக்குன்னு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சரிங்களா? இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம். இந்த நல்லெண்ணெய் தீபம்னா என்ன நினைச்சீங்க? நார்மலா அப்படி இல்லை, நல்லெண்ணெய் தீபத்தை
தேங்காயில் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஆகும். இந்த நல்லெண்ணெய் தீபத்துல வந்து தேங்காயில நம்ம 2 தேங்காய் உடைச்சு காலபைரவனுக்கு தேங்காய் தீபம் போடுவோம். ஆனா நீங்க காலபைரவருக்கு போடக்கூடாது. காலபைரவருக்கு அது வேற பரிகாரம். ஆனா இந்த தேங்காய் தீபம் யாருக்கு போடணும்னா காளி அம்மனுக்கு, பத்ரகாளி, காளி, இந்த மாதிரி கிராம தேவதைகளுக்கு நல்லெண்ணெயால் நீங்கள் தேங்காய் தீபம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுருவீங்க. தொழில் நன்றாக ஓட ஆரம்பிச்சிடும். இந்த டிராபேக்கா இருக்கக்கூடிய தொழில், சார் எங்களுக்கு பினான்சியலா பிரச்சனை, பணம் கொடுத்த பணம் வரல, இப்போ